இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கான ஒரு 5 சூப்பரான ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறது அம்புஜா சிமெண்ட்ஸ். அம்புஜா சிமெண்ட்டில் நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டச்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டபுள் டாப் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பேட்டர்ன், டபுள் டாப் பேட்டர்ன். மார்க்கெட் எப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ மார்க்கெட் இந்த லெவல் வரையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்குது. இந்த லெவல் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது வந்து ட்ரெண்ட் லைனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அப் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா 72 rupees வரையும் வருது. அதே மாதிரி அப் சைடு அதே லெவலில் கொடுக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபர் ஸ்டாக். அதே இது 15 மினிட்ஸ் தான். வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க் பண்ணிக்குவோம். இது ரெசிஸ்டன்ஸ். கீழே இருக்கலைன்னா சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுவோம், மார்க்கெட் இந்த லெவல் வரையும், ஏன்னா இந்த லெவல் வரையும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச்சஸ் இருக்குது, ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த லெவல் வரையும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அது 552 வரை வரும். அதே மாதிரி மார்க்கெட் அந்த ரேஞ்சை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 570 வரையும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அப்சைடு பார்த்தீங்கன்னா இது அப்சைட் டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருக்குது அப்சைட். இது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் 15 மினிட் டைம் ஃப்ரேம் தான். அதுவும் இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம ரேஞ்சை வந்து இந்த பாடியை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பாடி எவ்வளோ ரேஞ்சில் இருக்கோ அதை வச்சு நம்ம அதுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 rupees அப்படின்ற மாதிரி வருது. மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்சைடு ஒரு 35 rupees, அப்சைடு பிரேக் அவுட் ஆனால் 35 rupees, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் அதே மாதிரி 35 rupees, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் நம்ம அந்த பாடியை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டார்கெட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 rupees வரையும் வருது. அதே தான் நம்ம டார்கெட்டு. அப்சைடு அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனால் ஒரு 54 rupees இங்கே வரையும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 825 அந்த மாதிரி வரையும், அந்த ரேஞ்ச் வரையும் வர வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு அதே மாதிரி தான் டார்கெட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.